ஹலோ வணக்கம். இந்திய ஸ்பெஷல் சிக்கன் கல்லீரல் மிளகு வறுவல் பிரட்டல் அப்படி சொல்லலாம். ஒரு வெறும் வானலியை கழுவி சுத்தம் பண்ணி அதை வச்சுருக்கிறேன். இப்போ இல்லை தண்ணிலாம் போகணும். பிறகு தேவையான அளவு நான் இன்றைக்கி சிக்கனுடைய கல்லீரல் ஒரு 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதையும் நான் 2 சின்ன கரண்டியில் 2 விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம் இதுக்கு நான் 2 கைப்பிடி போடுறேன். வெங்காயம் 2 கைப்பிடி போட்டு கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த கலர் மாறணும். இந்த வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நான் வதக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம இந்த 1/4 கிலோ அந்த கல்லீரல் சொன்னோம் இல்லைங்களா, அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சோண்டு பெப்பரு 1 ஸ்பூன் பெப்பர், மஞ்சள்தூள் இது போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போடுவோம். போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிக்கனுடைய கல்லீரல் அது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வச்சின பிறகு அது தண்ணிலாம் போக இழுத்துட்டு இப்போது தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்து இந்த வதக்கெல்லாம் போட போகிறோம். சீக்கிரமாக ஆகும். அது சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுத்தம் பண்ணிக்கிற இந்த சிக்கனுடைய கல்லீரலை போட்டு 2 பிரட்டலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, கொஞ்சம் ஏற்கனவே கம்மியாக தான் போட்டுருக்குறோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக இருந்தாலும் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பர் செமையாக இருக்கும். இதை முடித்த பிறகு உடனே சாப்பிடணும் போல் தோணும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தழை தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இப்போது நல்லா கொஞ்சம் பிரட்டிட்டு இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம தெளித்து விடலாம். இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணாம், இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்றோம். கிளறிட்டி மூடி விடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் போட்டுக்கிறது கரெக்டான ஒரு இதுக்கு ஏற்ற அளவுக்கான ஒரு மிளகு போட்டிருக்கிறேன். செஞ்சு பார்த்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு.
சிக்கன் கல்லீரல் கிரேவியாக வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. அந்த எண்ணெய் பாருங்கள், நல்லா மேலே மேலே மிதங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சாப்பிட்லாம்.